அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவு வந்து நிறைய மருத்துவர்கள், மரபுவழி மருத்துவர்கள், சித்த மருத்துவர்கள், இயற்கை மருத்துவர்கள் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்ப்பீங்க. எனக்கே நிறைய விஷயங்கள் ஆச்சரியமாக இருந்தது. இந்த மருத்துவம் பார்க்குற நபர்கள் வந்து அவங்கள்ட்ட ஒரு தனித்திறமை இருந்தது. ஏதோ ஒரு தனிப்பட்ட ஒரு விஷயங்களை வந்து உலகத்துக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிட்டே இருக்காங்க. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா வருஷம் தஞ்சாவூரில் உலக சித்தர் மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு நடக்குது. அங்கே இந்த மாதிரியான மரபுவழி மருத்துவர்கள், இயற்கை வாழ்வியல் வந்து இருக்கிறவங்க, நிறைய இந்த மாதிரி தொண்டாற்றுறவங்க, பணிகள் தொண்டாற்றுறவங்கள வந்து ஒரு ஒன்றிணைக்கும் நிகழ்வாக அது நடக்குது தஞ்சாவூரில். இந்த நிகழ்வு 20 வருஷத்துக்கு மேலே நடந்துக்கிட்டு இருக்குது. இதை ஒருங்கிணைக்கிற குழுவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா இது 20 வருஷமாக பண்ணுறாங்க. நான் இந்த வருஷம் தான் நேரடியாக போய் சந்தித்தேன். எனக்கு எப்படி இருக்குன்னு தெரியாது, பட் ஜென்ரலாக போனேன். நிறைய நபர்களை சந்தித்தேன். இதே மாதிரி ஒற்றை சிந்தனை உள்ளவர்கள் நிறைய பேரை பார்த்தேன். ஸோ ஒவ்வொருத்தரோட உழைப்பும் வந்து இங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். அதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, சில மருத்துவர்கள் வந்து பார்த்தோன்னா புஷ்பராஜையா வந்திருந்தாங்க. அவங்க வந்து தமிழ் சிந்தாமணி மருத்துவத்தை பற்றி உலகத்துக்கு வந்து எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. சார்ந்த நூல்கள் எழுதுறது, வரலாற்று ஆய்வுகள் செய்கிறது, மருத்துவ வகுப்பு எடுக்கிறது, இந்த மாதிரி நிறையா பண்ணிகிட்ருக்காங்க. அவர் சந்தித்தோம். அதாவது இது வந்து தமிழில் சமஸ்கிருத கலப்புக்கு முன்னாடி இருந்த மருத்துவ முறை, தமிழ் சிந்தாமணி மருத்துவ முறை. அந்த மருத்துவத்தை வந்து கொடுத்தது வந்து ராவணன் வந்து நமக்கு ராமாயணம் வந்து தெரியும். அதில் வந்து ராவணனை வந்து அதெல்லாம் படிச்சிருப்போம் நம்ம ராமாயண கதைகளில். ஆனால் ராவணன் வந்து ரொம்ப பெரிய முக்கியமான தமிழ் சமூகத்துக்கு கொடுத்த ஒரு விஷயம் என்னென்னா மருத்துவக்கலை. வர்ம மருத்துவமாக இருக்கலாம், இல்லை சிந்தாமணி மருத்துவமாக இருக்கலாம். அது ராவணன் வந்து கொடுத்த முறை வந்து ரொம்ப ஒரு யூனிக்கான ஒரு ஸ்டைல். அந்த விஷயத்தை வந்து எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க இங்கே புஷ்பராஜ் ஐயா. நம்ம ஒரு இன்டர்வியூவும் கேட்டிருந்தோம், கூடிய விரைவில் அதை செய்வோம். பற்கள், அதாவது நம்ம பற்களுக்கு வந்து நிறைய நீங்கள் பல்பொடி, டூத் பேஸ்ட்டு, மூலிகைலாம் போடுறோம். சித்த மருத்துவ மூலிகைகளை வச்சு ஒரு பற்பொடி என்ன மாதிரியான விளைவுகளை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நேரடியாக ஒருத்தர் வந்து காமிச்சிருந்தார். அந்த பல்பொடியை எடுத்து விளக்கிட்டு ஒரு கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு சின்னோண்டு கல்லை கடிக்க கொடுக்குறாங்க. கல் வந்து பார்த்தோன்னா கடிக்கும் போது ஒரு கடலை கடிச்சா எவ்வளோ ஈஸியாக கடிப்போமோ அந்த மாதிரி கல்லை கடிக்கிறாங்க. அப்படியே உடையுது கல். நான் கூட நினச்சேன், சரி அவர் மட்டும் கொஞ்சோண்டு வச்சுருப்பார் போல் அந்த பல்பொடி அப்படின்னு நினச்சதான் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அந்த பல்பொடியை வாங்கிட்டு வந்து வீட்டில் நானே ட்ரை பண்ணி பார்த்தேன். பல்லை விளக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு சின்ன கல்லை போட்டு கடித்து பார்த்தா என்னாலே கடிக்க முடிஞ்சுது. ஒரு கல்லை கடிக்கும் போது பல்லில் எவ்வளோ ஒரு கூச்சம் இருக்கும். முதல்ல கல் கடிபடவே படாது, பல்லில் கடிக்கவே முடியாது. சாப்பாட்டில் ஏதோ ஒரு கல் இருந்தால் கூட தனியாக தெரியும். ஆனால் அந்த பல்பொடியை போட்டு விளக்கிட்டு அப்படி கல்லை போட்டு கடித்தோம்னா அப்படியே நொறுங்குது கல். ஒரு ஆச்சரியமான விஷயங்கள், எனக்கு வியப்பாக இருந்தது. இந்த மாதிரியான ஒரு கண்டுபிடிப்புகள், இந்த மாதிரியான ஒரு மருந்துகள்லாம் வந்து நம்மக்கிட்ட இருக்குது. நம்ம கேள்விப்பட்டிருப்போம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குதுன்னு கதையில் தான் கேள்விப்பட்டிருக்கோம். பட் இப்போ நேரடியாக இந்த மாதிரி நாட்களை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த நிகழ்வோட நோக்கம் வந்து ரொம்ப சிறப்பாக இருந்தது. என்னென்னா, இந்த மாதிரி இயற்கை மருத்துவங்களை வந்து இணைக்கணும். ஒன்று, இதை சார்ந்த விழிப்புணர்வு வந்து மக்கள்கிட்ட கொடுக்கணும். அதுக்கு ஒவ்வொரு மருத்துவத்தில் என்னென்ன தனி சிறப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த மருத்துவர்களுக்கு பேசுகிறதுக்கான வாய்ப்பு கொடுக்குறாங்க. அவங்க மக்களுக்கு முன்னாடி சொல்கிறாங்க, சில விஷயங்களை செஞ்சு காட்டுறாங்க. இப்படி நிறைய விஷயங்கள் அந்த நாள் முழுக்கவே இது போயிட்டுருக்கு. இடையில வந்து அவங்க வந்து இந்த இயற்கை உணவுகள் வந்து கொடுக்குறாங்க. மதியானம் 11 மணி அளவில், சாயந்தரம் ஸ்நாக்ஸ் அந்த மாதிரியான இயற்கை உணவுலாம் கொடுக்குறாங்க. மூலிகை டீ அந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க. இது ஒரு பக்கம் அப்படியே போயிட்டுருக்கு. ஸோ அதனால் இந்த நிகழ்வை வந்து அடுத்த முறை நடக்கும்போதான தகவல் வந்து நான் வந்து யூடியூப்லேயே பகிர்றேன். தமிழ்நாடு முழுக்க இருக்க எல்லா மருத்துவர்களும் வந்து இதில் கலந்துக்கணும். நிறைய மக்கள்களும் இதே ஒத்த சிந்தனை உள்ள மக்களும் கலந்துக்கணும். நிறைய விஷயங்கள் எப்படி இயங்குது, எப்படி இவங்கெல்லாம் செயல்படுறாங்க, ஒரு தொடர்பு கிடைக்கும். நமக்கு ஏதோ ஒரு தேவை அப்படின்னா அவங்கள்ட்ட போய் நம்ம வாங்கிக்கலாம். அவங்களுக்கு ஏதாவது தேவை அப்படின்னா நாம் கொடுக்கலாம். இந்த மாதிரி ஒரு தொடர்பு வந்து அப்போ தான் வந்து ஃபார்ம் ஆகும். ஏன்னா நிறைய ஆந்திராலேருந்து, கேரளாலேருந்து இங்கெல்லாம் வந்து வந்திருந்தாங்க நிறைய பேர். மருந்துகள் எடுத்துக்கிட்டு அவங்க செய்கிற மருத்துவ முறைகளை வந்து செஞ்சு டெமான்ஸ்ட்ரேஷன்லாம் பண்ணி காமிச்சாங்க. அதனால் நம்ம ஊர்களில் இருக்க ஆட்கள் இதை வந்து பயன்படுத்திக்கணும், நம்ம ஊர்களில் இருக்க மக்களும் இதை வந்து பயன்படுத்திக்கணும் அப்படின்றதுனால இந்த பகிர்வு வந்து கொடுக்குறோம். இதில் என்னென்னா, அந்த நிகழ்வு ஒரு பக்கம் நடந்துக்கிட்டே இருந்ததுனால நிறைய டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ அதனால் லவுடாக இருந்தது நாய்ஸ். அதனால் சில பேர் என்னால் வீடியோவே எடுக்க முடியல.
இப்போ இந்த வீடியோ எடுக்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பார்க்கும்போதே நிறைய லவுடான நாய்ஸ் அப்போ வரும். அதை கொஞ்சம் பேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா என்ன தான் நம்ம மைக் வந்து பக்கத்தில் வச்சுருந்தாலும் ஒரு ஸ்பீக்கர் சவுண்ட்லேருந்து வர அந்த ஆடியோ வந்து அதை கேப்சர் பண்ண தான் செய்யும். ஒரு சில நபர்களை மட்டும் நம்ம எடுத்து இதில் வச்சுருக்கோம், பாருங்கள். அடுத்த முறை வந்து கூடிய பட்சத்தில் நிறைய பேரை வந்து நம்ம இன்டர்வியூ பண்ணுவோம், சரிங்களா? ஸோ வீடியோக்குள்ளே போய் பாருங்கள். அண்ட் உங்களுக்கு ஏதாவது தேவை அப்படின்னா அந்த நபர்களோட நம்பர் இருக்கும், அதை கால் பண்ணி அவங்கள்ட்ட நீங்கள் டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கேட்டுக்கோங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம தஞ்சாவூரில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வல்லம் பக்கத்தில் நிறைய இயற்கை மருத்துவர்கள்லாம் ஒன்று கூடி அதை பற்றி ஒரு கலந்தாய்வு பண்ணுறது, தாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே தெரியப்படுத்த அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய நபர்கள் வந்து இங்கே வந்திருக்காங்க. ஸோ அவங்கள்ட்ட ஒவ்வொருத்தரும் போய் பார்ப்போம், கேட்போம் என்ன பண்ணுறாங்க, ஸோ யார் யாரெல்லாம் என்ன ஸ்பெஷலாக பண்ணுறாங்க. ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா, உங்கள் பேருங்க? என் பேர் டாக்டர் மூர்த்தி. சரிங்க ஐயா, என்ன பண்ணுறீங்க? நான் வந்து ஒரு ரிட்டையர்டு இன்ஜினியருங்க. இது நெய்வேலியில் இருந்துட்டு டிஜிஎம் ரிட்டையர்ட் ஆனவருங்க. சரிங்க. இப்போ வந்து கடந்த ஒரு 6 வருஷமாக பார்த்தீங்கன்னா மண் மனிதன் கால்நடைகள் இது வந்து என்னென்னா இன்றைக்கி வந்து எல்லாமே டோட்டலாக கெமிக்கலில் வந்து டேம்பராகி கிடக்குது. அதுக்காக வந்துட்டு இயற்கை வாழ்வியல், மெயின் இயற்கை மருத்துவத்தை, அதுதான் இறைய மருத்துவம்னு சொல்லிட்டு அந்த வாழ்வியல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து அலோபதி மெடிசனுக்கு மாற்றாக ஹெர்பல் மெடிசன், நாடி, வர்மா, அக்குப்ரெஷர் அந்த மாதிரி விஷயத்தில் வந்துட்டு உடல் மனம் நலம் சார்ந்த அத்தனை விஷயத்துக்கும் தீர்வு கிடைக்கும். இங்கே நீ என்ன A to Z எதுக்கு வந்தாலும் பார்த்தீங்கன்னா நான் வந்து அது இல்லாமல் ஸ்பெஷல் வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் அண்ட் சைக்கோதெரபி, மனநலம் மாற்றுப்படுறது தனியாக டாக்டரேட் வாங்கியிருக்குது. இதில் வந்து ஸ்பீச் தெரப்பி, டிப்ரெஷன், அவங்களுக்கு ஆன்சைட்டி, OCD அப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டர்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி மனநலம் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே பண்ணலாம். அப்புறம் சிசோபேர்னியா, கேட்டடானிக்கு, இதெல்லாம் நிறைய சில கொஞ்சம் பேர் சொல்லி நிறையா இருப்பாங்க. ஆனால் அந்த அத்தனைக்குமே தீர்வு இருக்குது. இன்னொன்றுங்க, ஐ எம் ஹேவிங் ஒரு குளோபல் நேச்சுரல் ஹெல்த் அண்ட் வெல்னஸ் ரிசர்ச் சென்டர்னு சொல்லிட்டு இட் இஸ் இன் நெய்வேலியில் வச்சுருக்கோம். அது தமிழ்நாடு இந்திய அளவில் இருக்குது. இது என்ன கொஞ்சம் குளோபலாக திங்க் பண்ணுற மாதிரி இருக்குது. இது ஒன்று. அதே போல் வந்து அக்ரிகல்ச்சரில் குளோபல் ஆர்கானிக் அக்ரி ரிசர்ச் ஃபவுண்டேஷன் சொல்லிட்டு அதையும் ஒன்றும் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஆக்சுவலாக எங்களுடைய மெயின் ஃபோக்கஸ் என்னென்னா சார், அலோபதி மாதிரி வந்து எந்த டெஸ்ட்டும் எங்ககிட்ட கிடையாது. அலோபதி மெடிசன் நோ. அலோபதி மாதிரி காஸ்ட்லிஸ்ட்டு தேவை எடுக்க வேண்டிய எந்த அவசியம் இல்லை. சப்போஸ் உங்களுக்கு வந்து ஏதாவது எந்த நோய் உங்களுக்கு ஒன்றுமே தெரியாமல் நீங்கள் வந்தால் கூட ஒரு 10-15 நிமிஷத்தில் உங்களை கையில் நாடி வர்ம புள்ளிகளை தூண்டுறது, அந்த அக்குப்ரெஷர் பாயிண்ட்டை பார்த்தே வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடல் மனம் சார்ந்த அத்தனை விஷயம் கூட கண்டுபிடிக்க முடியுங்க. இன்றைக்கி நீங்கள் என்ன இதெல்லாம் சொல்ல, நம்ம டயாலிசிஸில் போகிறவங்க சுகர், இந்த பிபி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ப்ரிடாமினண்ட்டாக நோய் இருக்குது. ஆனால் இன்றைக்கி அந்த மாதிரி அது வந்து நோயே இல்லைங்க. இது வந்து என்னென்னா லைஃப் ஸ்டைலில் தப்பு பண்ணுறாங்க. நல்ல ஜீரணம், நம்ம சாப்பிட்றது எப்படி சாப்பிட்றதுன்னு தெரியல, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு விஷம் அது ஒரு பக்கம் இருந்தால் கூட சாப்பிட தெரியல. அதே நேரத்தில் எப்போ சாப்பிடணும், பசிச்சு சாப்பிடணுங்கிறது கிடையாது. நல்ல மென்று சாப்பிட்டீங்கன்னா 32 பல்லுங்கிறது நம்ம 32 தடவை மெல்லணுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து உமிநீர் சுரந்த டைலே அமிலேஸ் வந்து சேர்ந்து உள்ளே போகும்போது நல்ல ஜீரணம் ஆச்சுனாக்கா அதனால் உங்களுக்கு 1 கிலோ அளவில் உங்களுக்கு சுகர் வந்தால் கூட பார்த்தீங்கன்னா அதை மேல்பிளேட் பண்ணுறதுக்கு உள்ள நம்ம இருக்கிற சிஸ்டங்கள் அப்படி இருக்குதுங்க. உள்ள அத்தனை டாக்டர்ஸ் இருக்காங்க, எல்லாம் இருக்குது, எல்லா சயின்டிஸ்ட்டும் இருக்காங்க. நம்மளால் எதையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனால் இன்றைக்கி பேத்தட்டிக்காக நம்ம என்ன வார்த்தையை கேள்விப்படுறோம் அப்புறம் அலோ பார்த்தீங்கன்னாக்கா இதை கண்ட்ரோல் பண்ணுறாங்களாம். நம்மளால் எதுவும் மூச்சை கண்ட்ரோல் பண்ண முடியாது. முதல்ல அதை வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா இவங்க இதை கண்ட்ரோல் பண்ணுங்கள், டயட்டை கண்ட்ரோல் பண்ணுறாங்க, சுகர் கண்ட்ரோல் பண்ணுறேன். கடைசியில் பார்த்தா சுகருக்கு மாத்திரை கொடுக்குறாங்க, அப்புறம் B3 கொடுக்குறாங்க, அப்புறம் கொஞ்ச நாள் போச்சுன்னா அப்புறம் காலில் புண்ணு வருது, அப்புறம் கால் எடுக்கிறாங்க, இது விரல் எடுக்கிறாங்க, அப்புறம் கால் எடுக்கிறாங்க, கடைசியில் பார்த்தாக்க கிட்னி போச்சுங்கிறாங்க. இதை விட பார்த்தா செத்து போயிடலாங்கிற மாதிரி நிலைமைக்கு கொண்டு வந்துடுறாங்க மக்கள் வந்துட்டு. இது தெரியாமல் ஆனால் மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா இன்றைக்கி இயற்கையில் இருந்துட்டு மனிதன் முற்றிலும் மாறியாச்சு. ஐயா, உங்களோட ட்ரீம் என்னுடைய ட்ரீம் என்னன்னா மண்ணை பாதுகாக்கணும் சார். முதல்ல மண்ணில் விளையாடுற பயிர்கள் நல்ல விளைச்சல் கிடைக்கணும், விவசாயம் செழிக்கணும். ஒன்று அதில் விளையாட சாப்பிட்ற கால்நடைகள் மனிதனெல்லாம் செய்யணுங்கிறது ஒன்று. ரெண்டாவது வந்துட்டு நஞ்சு இல்லாத விவசாயம் அது கிடைக்கணும், விவசாயம் மேம்படணும் ஒன்று. அப்புறம் உடல்நல மனத்துக்கு வந்துட்டு அலோபதி மெடிசன் தீர்வுன்னு இன்றைக்கி இருக்குது. அது இல்லாமல் நேச்சுரல் வேயில் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஹெர்பல் போதும், இந்த மாதிரி வருமா இதை வச்சு எல்லா நோய்க்கும் தீர்வு கொண்டு கொடுக்கறது மட்டும்தான் சார். தேங்க்யூ. வாழ்த்துக்கள். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. பேருமா? என் பேர் முத்துலட்சுமி. ஓகே. ஸோ என்ன பண்ணிட்டு இருக்கீங்கம்மா? நான் வந்து பூண்டு தோல்லையும் வெங்காயம். லவுடாமா?
பூண்டு தோல் மற்றும் வெங்காயத்தோல் இது ரெண்டையும் வச்சு தலையணை செய்து விற்பனை செஞ்சுட்ருக்கேன் தயாரித்து. ஓகேம்மா. ஸோ இதில் என்ன சிறப்பு இருக்குது? என்ன சிறப்பு இருக்குன்னா, பூண்டு தோல் வெங்காயத்தோல் ரெண்டுலேயுமே வந்துட்டு அந்த பொருட்களில் உள்ள சத்துக்கள் அப்படியே இருக்குது. பொதுவாகவே தோள்களில் வந்து அந்த பொருட்களோட சத்து வந்து தோள்கள்லேயும் இருக்குது. ஓகே. பழமாகட்டும் ஒரு காயாகட்டும் எந்த ஒரு பொருள்லையுமே அந்த பொருட்களோட சத்து அந்த தோள்கள்லேயும் இருக்குது. அந்த வகையில் வந்து இந்த வெள்ளைப்பூடு தலையணை வெங்காய தலையணை இது வெள்ளைப்பூடு தோலில் பார்த்திங்கன்னா வெள்ளைப்பூடில் இருக்க சத்து எல்லாமே இருக்குது. வெள்ளைப்பூடில் என்னென்ன சத்து இருக்குதுன்னு நமக்கு சொல்ல தேவையில்லை, எல்லாம் நிறைய சத்துக்கள் இருக்குது, சொல்லிகிட்டே போகலாம். அப்போ அதோட மருத்துவ குணம் பார்த்திங்கன்னா இருதய நோயவே குணப்படுத்துது, ரத்தத்தில் இருக்க டாக்ஸினை வெளியேற்றிக்கிட்டே இருக்குது. அப்படி பல மருத்துவ குணங்கள் வெள்ளைப்பூடில் இருக்குது. அப்போ அதில் இருக்க மருத்துவ குணங்கள் 50% அந்த தோள்கள்லேயும் இருக்குது. இப்போ அந்த தோலை வந்து நம்ம சூரிய ஒளியில் வச்சு எடுத்து பதப்படுத்தி நம்ம தலையணையாக செஞ்சு அதை பயன்படுத்துறது மூலமாக இரவு முழுவதும் நம்ம வந்து அந்த சுவாசிச்சுக்கிட்டே இருக்கோம் அந்த வெள்ளைப்பூடோட சுவாசத்தை. அதன் மூலமாக வந்து நுரையீரலுக்கு போய் அது வந்து நுரையீரலில் நம்ம ரத்தத்தை சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்குது. இரவு முழுவதும் டீடாக்ஸ் பண்ணுது. அதனால நம்ம உடம்பு எப்பயுமே ஆரோக்கியமாக இருக்குது. இரவு முழுவதும் நல்ல தூக்கம் கிடைக்குது. ஸோ நல்ல தூக்கம் இருக்கிறதுனால காலையில் நம்ம எந்திரிக்கும் போது நல்லா ஆரோக்கியமாக எந்திரிக்க முடியுது, நம்மளால் புத்துணர்ச்சி உணர முடியும். என்ன நம்ம பண்ணுறீங்க காமிங்களா, ப்ராடக்ட்ஸ்லாம் காமிங்க. இது வந்து வெங்காய சருகில் ரெடி பண்ண தலையணை. இது வெங்காய சருகு வந்து மொத்த வியாபாரத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்து வாங்கிட்டு வந்து அதில் உள்ள வேறு மண் மற்ற விஷயங்களையெல்லாம் நீக்கிட்டு மேல் தோலை மட்டும் வச்சு முதல்ல சுத்தம் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் அதை வந்து சூரிய ஒளியில் வச்சு பதப்படுத்தி கிருமி தொற்று இல்லாமல் இருக்குது. ஏன்னா ஒரு ஒரு சொட்டு ஈரப்பதம் இருந்தால் கூட அது வந்து பூஞ்சை தொற்று அந்த மாதிரி உருவாக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி எந்த வாய்ப்பும் இல்லாமல் சூரிய ஒளியில் பதப்படுத்தி எடுத்து நம்ம வந்து துணியாக காட்டன் துணியில் வந்து வெங்காய சருகளை அடைச்சி சதுரமாக தலையணையாக இருக்கையை அமரும் இருக்கையில் பயன்படுத்துறதுக்கு நாங்கள் ரெடி பண்ணி செஞ்சுட்ருக்கோம். இப்போ இந்த வெங்காய சருகை அப்படி அமரும் இருக்கையில் பயன்படுத்துறது மூலமாக நமக்கு வந்து உடலோட வெப்பநிலையை அதிகரிக்காமல் பார்த்துக்கணும் முதல் விஷயம். ஸோ இப்போ உடம்பு வெப்பம் அதிகமானால் பல வியாதிகள் உருவாகும். அப்படி எந்த வியாதியும் உருவாகாமல் அது தடுக்குது. முக்கியமாக பைல்ஸ் வியாதி இருக்கவங்களுக்கு வந்து அதை குணப்படுத்துறதுக்கு உதவுது உடம்புக்கு. பைல்ஸ் இல்லாதவங்களுக்கு பயன்படுத்தும் போது அடுத்து பைல்ஸ் வர அறிகுறிகள் அந்த மாதிரி விஷயங்களையும் தடுக்குது இது. ஸோ இது மாதிரி இன்னும் பல நன்மைகள் வந்து இந்த வெங்காயத்தூள் நமக்கு செஞ்சுட்டே இருக்குது. ஓகே. ஸோ உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுறது எப்படி இது மாதிரி வேணும்னா? இது தலையணை தேவைப்படுறவங்க வந்து நம்மளுடைய தொலைபேசி எண்ணுக்கு தொடர்புலாம். என்னோடய தொலைபேசி எண் வந்து 96 26 22 91 77. ஓகே. நான் திண்டுக்கல் மாவட்டம். ஓகே. உங்களோட ப்ராஜெக்டில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா ஒரு சஸ்டைனபிள், அதாவது ஏற்கனவே வேஸ்ட்டாக போகிறவனை எடுத்து நீங்கள் ஒரு ரீமேக் பண்ணியிருக்கீங்க. அது ரொம்ப ஐடியா சூப்பராக இருந்தது உங்களோட ஐடியா. நிச்சயமாக நீங்கள் மென்மேலும் வளர எங்கள் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. உண்மையிலே இது ஒரு ஈகோ ஃப்ரெண்ட்லி ப்ராஜெக்ட் அப்படிங்கிறதுனால தான் எனக்கு எவ்வளோ எதிர்ப்புகளோ அந்த மாதிரி வரும்போது கூட இல்லை இது சுற்றுச்சூழலை பாதுகாக்குது, மறுசுழற்சிக்கான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை மேலும் இதுக்குள்ளேயே இதில் எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் எதிர்கொண்டு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு ஒரு தீவிரமான முயற்சியை உந்து சக்தியை கொடுக்குறது வந்து இது ஈகோ ஃப்ரெண்ட்லி ப்ராஜெக்ட் அப்படிங்கிற ஒரு மெயின் இது. ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா, உங்கள் பேருங்கய்யா? என் பேர் சங்கருங்கய்யா. பாரம்பரிய சித்த மருத்துவர். எங்கள் தாத்தா வந்து இப்போ சுந்தரபெருமாள் கோயில் கருப்பையா மூப்பனார் குடும்பத்துக்கு மிகப்பெரிய வைத்தியராக இருந்தார். சரிங்க. நான் வந்து சாதாரண ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தவன் தான். வேதாத்ரி மகரிஷிக்கிட்ட வந்ததுக்கப்புறம் தான் தியானமெல்லாம் பண்ணதுக்கப்புறம் அவருடைய செல்கள் என் உடம்புல வேலை செஞ்சு எனக்கு சித்த மருத்துவத்தில் இறக்கி விட்டுருக்குது. சரி சரி. அதனால் நிறைய நூல்களை வாங்கி படித்து அதன் மூலமாக பல சித்த மருந்துகளை தயார் பண்ணி பல பேரை குணப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். அந்த வகையில் எல்லா விதமான நோய்க்கு சூரணங்கள், தைலங்கள், இந்த மாதிரி மருந்துகளெல்லாம் தயார் பண்ணி மூலிகை சோப்பெல்லாம் தயார் பண்ணி எல்லாரும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். நிறைய பேர் குணம் அடைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த ஒரு வாய்ப்பை எனக்கு இறையர்கள் கொடுத்ததுக்கு இறையர்களுக்கும் குருவர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வாழ்க வளமுடன். ஐயா, உங்களோட ட்ரீம் என்னங்கய்யா? என்னோட ட்ரீம் என்ன, வந்துட்டோம் இந்த உலகத்துக்கு வந்துட்டோம், எல்லாருக்கும் நல்லது செய்யணும். ஒரு முறை தான் இந்த உலகத்துக்கு வர்றோம், ஏதாவது நல்லது செய்யணுங்கிற ஒரு நோக்கத்தில் தான் இதை பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த இயல்பான எண்ணனுடைய கருமையத்தில் முன்னோர்கள் செய்த நல்ல வினையினால் வந்த ஒரு எண்ணம் தான் இது. நான் ஆரம்பத்தில் சாதாரண ஒரு மனுஷனாக ஒரு விவசாயியாக வாழ்ந்து கொண்டிருந்தேன். நான் இடையில வந்து ரேடியோ மெக்கானிக் ஆகி அதுக்கப்புறமாக தான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து இந்த மகரிஷியினுடைய இந்த தபா நிலைகளில் வந்து பயிற்சி எடுத்துக்கிட்டு ஒரு வாழ்க்கை முறையில் மாற்றிக்கொண்டு வாழ ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் வாழ்க்கைன்னா என்னன்னே புரிஞ்சுது. அதுக்கப்புறம் தான் இந்த ஒரு நிலைகள்லாம் எனக்கு ஏற்பட்டுச்சு.
அந்த வகையில் செய்யும்போது பல பேர் பயன் அடைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அதனால் நமக்கும் ஒரு 10 ரூபா கிடைக்கும். அதை வச்சு நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். எளிமையான முறையில் வாழணும்னு மகரிஷி சொல்லியிருக்கிறாங்க. சரிங்க. எளிமையே எனது செல்வம்னு சொல்லியிருக்கிறாரு. அவருடைய பாதையை பின்பற்றி போகும்போது நமக்கு நிறைய மகிழ்ச்சியும் ஆனந்தமும் நமக்கு கிடைக்குது. நிச்சயமா. துன்பம் இல்லாத நிறைவான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதுதான் வேணும். மனித ஜென்மம் எடுத்ததுக்கு என்னன்னா பல பேருக்கு நன்மை செய்யணும், நம்மளும் வாழ்க்கை நடத்திக்கணும், யாரையும் ஏமாற்றக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாதுன்னு தான் எனக்கு சொல்லி கொடுத்தது. அப்போ அந்த நிலையை கடைப்பிடிக்கும் பொழுது பல துன்பங்கள் வந்தாலும் கூடவே இறையருள் நின்று நம்மளை காப்பாற்றுது. கண்டிப்பாக. அது அந்த நிலை வரும்பொழுது தான் நமக்கு மனிதனாக வாழணும், மனிதன் இறைவனாகவும் மாற முடியும். அந்த நிலையில் அந்த இறை நிலை தன்மையை உணர்ந்து வாழ்ந்து கொண்டு இருப்பதனால எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ வேண்டும் என்று வள்ளலார் சொன்ன மாதிரி நாமளும் அதே நிலையை கடைப்பிடிச்சி வாழ்வதனால மக்களுக்கு நிறைய பேர் மேலே நமக்கு மரியாதை, நம்மளுக்கு மேலேயும் அவங்களுக்கு மரியாதை இருக்குது. மரியாதை ஒரு பக்கம் இருந்தாலும் பல பேர் வந்து துன்பம் போக்கிக்கிறாங்க. அதில் ஒரு சந்தோஷம் நமக்கு சந்தோஷம். ஆமாம், பிற உயிர் படக்கூடிய துன்பத்தை பார்த்து நம்ம அதை போக்கணுங்கிற ஒரு எண்ணம் வர்றது நமக்குள்ள. இறைவன் வந்து மனிதன் மூலமாக தான் எல்லாத்தையும் சரி பண்ணுவார். குரு என்பவர் இறைவன் தான், சாட்சாத் இறைவன் தான் குரு. நேரடியாக இறைவன் வர முடியாது, ஒரு குரு மூலமாக வந்து தான் மக்களை நல்வழிப்படுத்த முடியும். அந்த வகையில் பல்வேறு மகான்கள் இன்னைக்கு உருவாகிட்டாங்க. பல்வேறு வைத்திய முறைகளில் பல்வேறு வந்துட்டாங்க. இப்போ சித்த மருத்துவம் இன்னைக்கு உலகம் முழுவதும் பரவி கொண்டிருக்கு. காரணம் என்னென்னா இந்த பிரபஞ்ச சக்தியே தான் இந்த மாதிரி மனிதனுக்குள்ளாக இறங்கி அது வேலை செய்யுதுங்கிறது தான் என்னுடைய ஒரு அற்புதமான ஒரு உணர்வான நிலை. அதை நான் முழுமையாக உணர்கிறேன். அதை பல பேருக்கு நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். பல்லாயிரம் பேருக்கு தீட்சை கொடுத்துருக்குறேன். நான் 1995 மகரிஷிகிட்ட வந்தேன். இன்னைய வரைக்கும் லட்சக்கணக்கான பேருக்கு பயிற்சி கொடுத்துருக்குறோம். நாங்கள் தஞ்சை நகர மனவள கலைமன்ற அறக்கட்டையில் இருந்து தான் நான் சேவை செய்து கொண்டு இருக்கிறேன். ஆகவே அந்த நிலையை கொடுத்ததுக்கு இறைவனுக்கும் குருவுக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இதை பேட்டி எடுத்த உங்களுக்கும் நீங்களும் உங்களது அன்பு குடும்பமும் வாழ்க்கையில் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ வேண்டும் என்று கூறி நிறைவு செய்கின்றேன். வாழ்க வளமுடன். நன்றிங்க. வாழ்க வளம். உங்களோட கனவு மெய்ப்பட வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கங்க. ஐயா உங்கள் பேருங்க, என்ன பண்ணுறீங்க? ஐயா வணக்கம். சாம் ஷெல்டன் வலையொலி காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஐயா ரொம்ப சந்தோஷம் நீங்கள் தஞ்சாவூருக்கு வந்தது. உங்கள் புத்தகத்தில் தான் படிச்சிருக்கேன், நேரில் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். நண்பர் மூலியமா அவங்களை நேரம் சந்திப்போன்னு நினைக்கவே இல்லை. ரொம்ப நன்றிங்க தஞ்சாவூருக்கு வந்ததுக்கு. ஐயா நீங்கள் தனியாக தமிழ் சிந்தாமணி மருத்துவம் பற்றி நிறைய நீங்கள் விஷயங்கள் வெளியே கொண்டு வந்துட்டே இருக்கீங்க ஆராய்ச்சியில். அதை பற்றி எங்களுக்கு சொல்லுங்கய்யா. அது வந்து உலகத்துக்கு முதல் மொழி தமிழ் மொழி. அந்த அடிப்படையில் சித்த மருத்துவத்தில் சமஸ்கிருதம் இருக்குது. அது எப்படி வந்தது, அது யாரால் திணிக்கப்பட்டது, அந்த மருத்துவம் எப்போது எழுதப்பட்டது. அப்போ உலகத்துக்கு முதல் மொழிக்கு 2 தனித்தமிழ் மருத்துவம் இருக்குது. இதை எடுத்து தான், இதை மொழிமாற்றம் செய்து தான் ஆயுர்வேதம் எழுதியிருக்காங்க. அதுக்கு வரலாற்று தகவலோட நம்ம நூல்கள் வெளியிட்டிருக்கோம். இது வந்து மஞ்சக்காமாலையும் நீரிழிவு நோய் பற்றின விளக்கம், அதுக்கான மருத்துவம், அது எப்படி அந்த நோய் வருது, அதுக்கு தாக்கங்கள் எந்தெந்த உள்ளுறுப்புகளை பாதிக்கும், இதனால் வரக்கூடிய பின் விளைவுகள், பக்க விளைவுகள், இந்த நோயால் வரக்கூடிய அதற்கான பரிகாரம், அதற்கான மருந்துகள், உணவு முறைகள், உடற்பயிற்சி முறைகள், இதெல்லாம் அடங்குறது தான் இந்த நூல். இது வந்து பாம்பு கடி, வெறிநாய் கடி, தேள் கொட்டுதல், சிறுவிடங்கள் எல்லாத்துக்குமான ஒரு நூல். வந்து வாய் வழியா மருந்து கொடுக்கக்கூடிய முறைகள் தான் நம்ம தமிழ் மருத்துவத்தில், சித்த மருத்துவத்தில் இருக்கு. ராவணன் என்ன சொல்றாருன்னா, பாம்பு அதுக்கு நச்சை கொத்தும் போது ரத்தத்துல நேரடியா கலக்கிறதுனால இந்த பாம்பு கடி மருந்தை ரத்தத்தில் நேரடியாக கலவர மாதிரி செய்யணும்ல, அந்த அறிவியல் கருத்தோட இந்த மருத்துவத்தை நூலை எழுதியிருக்கோம். அவர் பல மருத்துவ முறைகள் இதில் சொல்லியிருக்காரு. அதை எல்லாத்தையும் இதில் கொண்டு வந்திருக்கோம். இது ஒரு அவசர சிகிச்சைக்கான நூலாக வந்து பாம்பு கடியில், அதாவது நஞ்சு முறிவு நூலாக இதை வெளியிட்டிருக்காங்க. இது வந்து அவசர கால புற மருத்துவ முறைகள், அதாவது சொல்லுவாங்க புற மருத்துவத்தில் வந்து அவசர காலம் எதுவும் செய்ய முடியாது, சிகிச்சைகள் எதுவும் செய்ய முடியாதுன்னு. இது வந்து சித்த மருத்துவத்தில் 32 புற மருத்துவம், 32 அக மருத்துவம் தான் இருக்குது. இதில் 60க்கும் மேற்பட்ட 70க்கும் மேற்பட்ட மருத்துவ முறைகள் சிந்தாமணி மருத்துவத்தில் இருக்குது. இதில் 51 புற மருத்துவ முறைகள் எழுதியிருக்கேன். இதெல்லாமே புற மருத்துவத்தாலேயே நோய்களை கட்டுப்படுத்தக்கூடிய
விதிமுறைகளா வழிமுறைகளா அறிவியல் கருத்தரங்கா வந்து எழுதியிருக்கோம். இதுக்கு மீதி புற மருத்துவ முறைகள் இந்த தொக்கண நூல் எழுதியிருக்கேன். எல்லாம் சேர்த்து பார்க்குறவள்ள 70க்கு மேலே புற மருத்துவ முறைகள் சிந்தாமணி மருத்துவத்தில் இருக்குது. 60க்கும் மேற்பட்ட அக மருத்துவ முறைகள் இருக்குது. இந்த தொக்கண நூலானது முடமாகக்கூடிய அனைத்து நோய்களையும் கண்டுபிடிக்கக்கூடியது, முன்கூட்டியே கண்டுபிடிச்சு அதை தடுக்க உள்ள வழிமுறைகளும், அந்த நோய் வந்தால் எப்படி குணப்படுத்தலாம், இப்போ பக்கவாதம் வருது அந்த மாதிரி முடமாகி வீட்டில் படுத்து அவங்க உயிர் போகிறது எல்லாம் தடுக்கக்கூடிய வழிமுறைகளாக எழுதியிருக்கேன். அதோட சேர்த்து எப்படி அந்த நோய் வந்தால் முன்கூட்டியே கண்டுபிடிக்கிறது. இப்போ நவீன அறிவியலில் வந்து பிபி அப்பரேட்டஸில் காட்டினாக்க அவங்க வந்து இதை கண்டுபிடிப்பாங்க. இது உங்களுக்கு பிபி இருக்குது, ஸ்ட்ரோக் வரும், பக்கவாதம் வரும், முகவாதம் வரும். நம்ம அந்த பிபி அப்பரேட்டஸில் அதை வந்து குருதி எழுத்தமானியில் காட்டுறதுக்கும் ஒரு 20-25 ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த அடிக்கோடுகள் அந்த உடம்புல விழும். அப்போ எல்லாம் பிபி அப்பரேட்டஸில் காட்டாது. அப்போயே நம்ம கண்டுபிடிச்சி அதை தடுக்கக்கூடிய வழிமுறைகள் அடங்கின நூல் தான் இந்த நூல். இது மங்கையர் மருத்துவம் உள்ள ஒரு நூல். முழுக்க ராவணனுடைய மருத்துவ அறிவியலை தாங்கி வரக்கூடியது. நம்ம வெளியிடுற எல்லா நூலும் ராவணனுடைய மருத்துவ அறிவியல் தான். இது வந்து ஒரு பெண் பிறந்ததிலிருந்து, ஒரு பெண் குழந்தை பிறந்ததிலிருந்து அது சடங்காகி அந்த கரு வளர்ச்சி நிற்கிற காலம், அதுக்கு பிறகு கிளப்பருவம், எல்லா பருவத்திலையும் அவங்களை தாக்கக்கூடிய நோய்கள், பேறுகால பண்டுவம், கர்ப்பகால பரிகாரம், பேறுகால பரிகாரம், பிரசவ பின்கவனிப்பு எல்லாத்தையும் தொகுத்து வெளியிட்ட நூல் தான் இது. இந்த நூல் ஒவ்வொரு பெண்கள் வாழக்கூடிய வீட்டிலையும் இருக்க வேண்டிய அருமையான நூல். வந்து அவங்க நோய் இல்லாமையும், அவங்க எடை கூடுனதுனால வரக்கூடிய பாதிப்பு, அது ஏன் எடை கூடுது, அவங்க உடல் மெலியுதும் அதனால் வரக்கூடிய பாதிப்பு, இது எல்லாத்தையும் விளக்கி அவங்களுக்கு கருப்பையில் கட்டி வராமல் அவங்க என்னென்ன உணவு முறைகள் எடுக்கணும், அந்த கட்டிகள் வந்தால் அதை வந்து என்னெல்லாம் பாதிப்புகள் வரும், அதுக்கான உணவு வகைகளும் உணவு தயார் பண்ணும் பாத்திரங்களும், பிறகு வந்து அதுக்கான பரிகாரங்களும், மருத்துவ பரிகாரங்களும் எல்லாம் சேர்ந்த ஒரு தொகுப்பு நூல் தான் இந்த நூல். இது வந்து ராவணருடைய வாழ்வியல் முறைகள். இது வந்து இதை நம்ம கடைபிடிச்சு வளர்ந்துட்டோம்னா பிறப்புன்னா இறப்புன்னு உண்டு, பார்த்துக்கிடுங்க. இதுக்கெல்லாம் நோயில் வந்து நம்ம மாட்டி மற்றவங்களுக்கு, குடும்பத்தில் உள்ளவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் ஒரு பாரமாக இருக்க மாட்டோம். அந்த பாரத்தை தடுக்கக்கூடிய, வராமல் மீட்டு வாழக்கூடிய ஒரு வழிமுறைகள் தான் இது. இந்த நூல் வந்து இப்போ ராவணன் என்ன சொல்கிறாருன்னா, உண்ண நீரது உந்திட காய்ச்சுவீர். ஒரு தண்ணியை குடிக்கிறோன்னா அது அந்த நீரை கொதிக்க வச்சு அதில் கிருமி இருக்கக்கூடாது, நச்சுத்தன்மை இருக்கக்கூடாது, அது உடலுக்கு அந்த தண்ணியால் எந்த வித தீங்கும் வராதுன்னு உள்ளதை உறுதிப்படுத்தி தான் இந்த உணவு, அந்த தண்ணியை குடிக்கணும். அதே மாதிரி நோயாளி பயன்படுத்தக்கூடிய துணியை அவங்க உடுத்திருக்காகட்டும், அவங்க படுக்கையில் இருக்க நோயாளிகள் பயன்படுத்துகிற துணியாகட்டும், அதை வந்து மறுபடி துவைச்சு பயன்படுத்தக்கூடாது, அதை அழிச்சிட சொல்கிறார். தீட்டு எரிச்சு போச்சு தள்ளிடணும். எப்படி சொல்றாருன்னா, மொழிந்த நோய் அணு கொண்ட துகுலவர் முனைந்து வாரி புகைத்து ஒழிக்குவீர். தீட்டு அழிச்சிடணும், அதை துவைச்சு மறுபடியும் பயன்படுத்தக்கூடாது. துவைக்கிற வேலை அதில் கிருமிகள் வந்து அந்த துவைக்கிற ஆளை பாதிக்கக்கூடும். அதனால வந்து அந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு அறிவியல் கருத்துக்களை இது பண்ணியிருக்காரு. பிறகு திருநீர் பூசுனா அதுக்கு பயன் என்ன? திருநீர் பூசுறது தலைநீர் ஏறாமல் இருக்கிறதுக்கும் கபாலத்தில் உள்ள நீர்த்தன்மை எடுக்கிறது தான். அதை வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு சமஸ்கிருத சமயத்தில் புகுத்தி ராவணனுடைய மருத்துவத்தை அபகரித்து தான் ஆயுர்வேதம் எழுதியிருக்காங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த திருநீர் பூசுறது, குங்குமம் வைக்கிறது, சந்தனம் பூசுறது, இதெல்லாம் ஒரு சமய சடங்கு ஆக்கிட்டாங்க. ராவணன் சொன்ன அறிவியல் மருத்துவ முறைகள் எல்லாம் இன்னைக்கு சமஸ்கிருத சடங்கு மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. இது வந்து அறிவியல் பூர்வமானது, யார் வேணாலும் திருநீர் பூசலாம். அதை வந்து நம்ம ஒரு அறிவியல் கண்ணோட்டத்தோட பார்க்காம ஒரு சமய கண்ணோட்டத்துக்குள்ள அதை முடக்கி அதுக்கு அறிவியல் பயன் தமிழர்களுக்கு கிடைக்காம பண்ணி ஏமாத்திட்டாங்க. இப்போ கிரேக்கத்து குருட்டு கவிஞர் கோமர் எழுதின ஒடிசு நூலை தழுவித்தான் ராமாயண கதைகள் எழுதப்பட்டு, அது 300க்கும் மேற்பட்ட ராமாயண கதைகள் இருக்கு. அது எல்லாமே ஒரு தமிழின அழிப்பு போற திசை மாற்றி எழுதின அந்த நிகழ்வு. அதை எல்லாத்தையும் வந்து நம்ம எனக்கு நூலில் அதுக்கு விளக்கங்கள், ஆதாரங்கள், பதிவுகள் எல்லாம் கொடுத்துருக்கேன். அதுக்கு வரலாறுக்குன்னு ஒரு தனி பக்கங்கள் 150 பக்கத்துக்கு மேலே இந்த மங்கையர் மருத்துவ நூலில் சொல்லியிருக்கேன். ஏன்னு சொன்னால் வரலாறெல்லாம் திசை மாற்றப்பட்டு எழுதப்பட்டிருக்கு. அதனால அதை விளக்கி
மிகப்பெரிய விளக்கம் கொடுத்து எழுத வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலை. ஏன்னா தமிழ் மொழியையும் தமிழ் மருத்துவத்தையும் சமஸ்கிருத மொழிக்கும் ஆயுர்வேதத்துக்கும் பின்னாடி கொண்டு வருவதற்கு மிகப்பெரிய சூழ்ச்சிகள் செய்திருக்காங்க. அந்த சூழ்ச்சி எப்படி செய்தாங்க, அந்த சூழ்ச்சியை செய்ததில் எந்தெந்த மன்னர்கள் வந்து அதை தூண்டுற உதவியை பண்ணியிருக்காங்க, அந்த விளக்கங்களோட இதை எழுதியிருக்கேன். பாருங்க, தமிழனுக்கு ராமாயண கதை மட்டும்தான் தெரியும். ஆனால் ராவணனுடைய மருத்துவ நூல்களை எடுத்து ஆயுர்வேதம் எழுதி உலக அளவில் அவங்க போயிட்டாங்க. ஆனால் நமக்கு தந்தது அவங்க ராமாயண கதை தான். இந்த கதைகளை படிச்சுட்டு தமிழனை ஏமாற்றி இது 2300 பக்கம் பார்த்துக்கிட்டுங்க. இந்த நூல் வந்து இந்த நூல் ஹிந்தியில் இருக்குது, மொழி ஹிந்தியில் இருக்கும், எழுத்துக்கள் ஹிந்தியில் இருக்கும், ஆனால் சொற்கள் எல்லாம் சமஸ்கிருதத்தில் இருக்கும். இப்படி எல்லாமே வட இந்தியாவில் மொழி மாற்றம் செய்து ஆயுர்வேதம்னு பயன்படுத்திட்டு இருக்காங்க. ராவணனுடைய ராமாயண கதைகளையும் நம்மளை ஏமாத்தினவங்க நம்முடைய மருத்துவத்தை எடுத்து பயன்படுத்தி, ராவணன் எழுதின மருத்துவத்தை பயன்படுத்தி உலக அளவில் போயிட்டு இருக்காங்க. நாம ராமாயண கதை படிச்சுட்டு இருக்கோம். இப்போ வட இந்தியாவில் ராவணன் சிலைக்கு தீடுவாங்க, நம்ம இங்கே கொண்டாடிட்டு இருப்போம். அதை ஒரு இனத்தை அழிச்சது அந்த இனத்தை வச்சே கொண்டாட வச்சு நம்மளை ஏமாத்திருக்காங்க. இந்த இடத்துல தமிழர்கள் விழிப்புணர்வு படணும். அதுக்காகத்தான் இந்த ஆதாரங்களை எல்லாம் நம்ம நூலில் பதிவு செய்திருக்கோம். ஏன்னா அவர் ஹிந்திலேயோ சமஸ்கிருதத்திலேயோ எழுதல, அவர் தனித்தமிழ் மருத்துவம் எழுதியிருக்காரு. அதுக்கு பேர் தனித்தமிழ் சிந்தாமணி மருத்துவம். இது யாரால் திருடப்பட்டது, எப்படி திருடப்பட்டதுன்னு உள்ள விளக்கங்கள் எல்லாம் இந்த நூலில் நம்ம கொடுத்துருக்கோம். இந்த நூல் வந்து 1595 பக்கம். இது வந்து நம்முடைய அறிவியல் கலை. இதை திருடப்பட்டதை விளக்கித்தான் இந்த நூல்களை வந்து நம்ம பதிவு செய்திருக்கோம். ஏன்னா சமஸ்கிருத மொழியோ வேற எந்த மொழியும் கலவாத ஒரு தனித்தமிழா ராவணன் எழுதியிருக்காரு. அப்படிப்பட்ட தனித்தமிழ் மருத்துவம் இன்னும் தமிழர்களுக்கு சொந்தமாக இல்லை, தமிழர்களிடம் இருந்து அபகரிக்கப்பட்டிருக்கு. அதை விளக்கித்தான் நம்ம நூல்கள் எல்லாம் பதிவு செய்திருக்கோம். அது கண்டிப்பா ஒவ்வொரு பெண்களும் உள்ள வீடுகளில் இருந்தாக்க வந்து அவங்க உடல் பருமனாவதையும் தடுக்கலாம், உடல் எடை குறையதையும் தடுக்கலாம், சாதாரண ஒரு நல் வாழ்க்கையை வாழறதுக்கு வளமுடன் வாழக்கூடிய ஒரு உடல் ஆற்றலை தரக்கூடிய அறிவியல் கருத்தோட எழுதியிருக்கோம். சுகப்பிரசவத்துக்கான வழிமுறைகள், அதற்கான மருந்துகள், கர்ப்பகால அதை வந்து சூழ்காலம் அப்படின்னு சொல்றாரு ராவணன், சூழ்கால பராமரிப்புகள், கர்ப்பகால பேறுகால பண்டுவங்கள், பிரசவ பின்கவனிப்பு மருந்துகள், இதெல்லாம் சேர்ந்த ஒரு தொகுப்பு தான் இந்த நூல். இது வந்து கண்டிப்பா எல்லோருக்கும் பயன்படக்கூடிய நூல். எல்லா நூல்களும் ராவணனுடைய அறிவியல் தான். நம்முடைய எல்லா நூல்களும் வந்து சித்த மருத்துவத்துக்கும் அதுக்கு சம்பந்தம் இருக்காது. தனித்தமிழ் சிந்தாமணி மருத்துவத்தை தழுவி எழுதப்பட்ட நூல்கள். இது வந்து தேவை உள்ளவங்க இதை படித்து இதை பயன்படுத்தி நலவாழ்வு வாழலாம். நன்றி, வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. உங்க பேருங்க? என் பேர் முருகன், ஆத்மயோகி, திருவண்ணாமலை. சரிங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஐயா நான் இப்போ திரியோட பகுதியில் சரயோக பயிற்சி, வாசியோக பயிற்சி நடத்திருக்கேன், வைத்தியம் பண்ணுறேன். அது அஷ்டகர்ம மைப்பிரயோகம், மாந்திரிகம் எல்லாம் பயிற்சி கொடுக்குறேங்க. ஏன்னா வாசியோக பயிற்சிகளை வரவங்களும் பயிற்சி பண்ணி கொடுக்குறாங்க. சரிங்க. வரவங்களும் தேவையான தொடர்பு கொள்ளாங்க. சரி, நல்லதுங்க. அகத்தியர் வாசியோக பயிற்சி நிலையம்ட்டு வச்சுருக்காங்க. 8778946684. ஓகேங்க, தொடர்பு கொள்ளலாம். ஆத்மயோகின்னு போட்டிங்கன்னா வந்துடும். நன்றி. கஷ்டப்படுறவங்களுக்கு இந்த ஜோடத்துல இருந்து கரையத்தணும் என்ன பண்றேன். சரி, அது இந்த ஜாதத்துல நல்லது கெட்டது சொல்லி அவங்கள ஒருநிலைப்படுத்த எனக்கு நோக்கம். அது எதிர்காலத்துல சம்பாதிக்கணும் வைக்கணும் அந்த மாதிரி போன இந்த மாதிரி இருக்குங்க எனக்கு எண்ணங்கள் கிடையாது. நான் வந்து ஒரு ஆன்மீக தொண்டன், நான் ஒரு சிவத்தொண்டன், நான் ஒரு ஆன்மீகவாதி. எல்லாரும் இன்பற்றிருக்க வேண்டும் என்று வேறொன்றும் ஞானம் பராபரமே வள்ளலார் சொன்னாரு. அந்த வள்ளலார் வழியில நான் போய்கிட்டு இருக்கேன். நான் சிவபக்தன். இதானக்கு உலகத்துல எல்லா உயிரும் இன்புட்டு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். எல்லாம் நோயுடைய வாழ்க்கை யாருக்கும் கிடையாது. எல்லாத்துக்கும் நோயுடைய தான் ஆண்டவன் கொடுத்துருக்கான் அவங்களுக்கு. அதாவது உங்களுக்கு வாழ்க்கையில தீர்க்காயுசுங்கிற இருக்கும், ஆண்டவன் ஆயுசு கொடுத்துருப்பான். ஆனா தீர்க்காயுசு என்பது ஜாதகத்தில் தீர்மானிக்கப்பட்ட ஒன்றாக இருந்தாலும் உங்கள் சந்திரன் உங்கள் ஜாதகம் கேட்டிருந்தா நோயுடையும் தீர்க்காயுசு. உங்களுக்கு தீர்க்காயுசுக்கு நோயுடைய தீர்க்காயுசா, நோய் இல்லாமல் தீர்க்காயுசுங்கிறத உங்க ஜாதகம் தீர்மானிக்கும். ஐயா என்னை பற்றி இது வரைக்கும் சொன்னேன், என் ஃபோன் நம்பர் சொல்ல மறந்துட்டேன். இப்போ சொல்கிறேன், என் பேர் பிவி கணேசன், திருச்செந்தூர், தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் இருக்கிறேன். என் ஃபோன் நம்பர் வந்து 99 42 94 00 58. மீண்டும் ஒரு மட்டும் சொல்கிறேன், 99 42 94 00 58. இதான் என்னோடய நம்பர். யாரும் தேவைன்னா கான்டாக்ட் பண்ணிக்கலாம். உங்கள் ஜோடத்தை அனுப்பி என் கையில் கேட்டுக்கலாம். கட்டண அடிப்படையில் சொல்லுவேன் உங்களுக்கு. ஏன்னா சொல்லதுக்கு நேரம் ஆகும். டீட்டெயிலாக சொல்கிறேன்னா கட்டண அடிப்படையில் சொல்ல முடியும், அது ஃப்ரீயாக சொல்ல முடியாது. நீங்கள் ஃபோன் போட்டு சொன்னாலே உங்கள் டேட் ஆஃப் பர்த் நச்சுன்னு சொன்னாலே ஒரு விஷயங்களுக்கு ஃப்ரீயாக உங்களுக்கு சொல்லுவேன். அதில் நம்பிக்கை ஏற்பட நீங்கள் என் ஜாதகம் பார்த்துக்கலாம்.
சரி. இந்த சேனல் மூலமா உங்களை சந்திக்க வார்ப்படுத்தி விடுறது தம்பிக்கும் உங்களுக்கு எல்லாத்துக்கும் நன்றியை மீண்டும் தெரிவிச்சுக்கிறேன். சிவா நமக. திருச்சிற்றம்பலம். விஜயம் ஃபவுண்டேஷன் ஃபுட்ஸ்லேருந்து நாங்கள் ஸ்டால் போட்டிருக்கோம். உலக சித்தர்கள் மாநாடு இங்கே நடக்குது வல்லத்தில், அங்கே நாங்கள் போட்டிருக்கோம். இங்கே நம்ம வர்றவங்களுக்கெல்லாம் அன்பளிப்பாக பாட்டி மலமலைக்கு உணவு அப்படின்றத கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 200 ml சுடு தண்ணியில் நைட்டு கொதிக்க வச்சுட்டு இறக்கிட்டு இந்த பவுடரை போட்டு நைட்டு சாப்பிட்டா போதும், காலைல மலை மிளகி போகும் உங்களுக்கு. இதே மாதிரி பலப்படுத்தும் உணவுன்னு நாங்கள் வச்சுருக்குறோம். இது எப்படின்னா உடம்புல ஆக்சிஜன் லெவல் அதிகப்படுத்தும். இது காலையில் வெறும் வயிற்றுல 200 ml சுடு தண்ணியில் கொதிக்க வச்சு இறக்கிட்டு 1-1.5 ஸ்பூன் போட்டு சாப்பிட்டா போதும், உடம்புல உள்ள ஆக்சிஜன் லெவலை அதிகப்படுத்தும். இது மாதிரி நாங்கள் பாரம்பரிய முறைப்படி அரிசி வகைகளில் கஞ்சி மிக்ஸா பண்றோம். மரபு ரீதியான மரபணு மாற்றப்படாத அரிசி வகைகள், காய்கறிகள், பழங்கள், மூலிகைகள் எல்லாமே நம்ம கலந்து கஞ்சி மிக்ஸா பண்றோம். இது நம்ம கருப்பு கவுனி, காட்டு யானம், இலுப்பை பூ சம்பா, முடவாட்டு கிழங்கும் கஞ்சி மிக்ஸாவும் பண்றோம். இந்த மாதிரி எல்லா வகையான நோய்களுக்கு தனித்தனியாக நம்ம அரிசி வகைகளும் அதோட மூலிகைகளும் காய்கறிகளும் பழங்களும் எல்லாமே நம்ம அதில் போட்டிருப்போம். இது 15 நிமிஷம் டைம் இருந்தால் போதும், நீங்கள் வந்து கஞ்சி மாதிரி காய்ச்சி குடிச்சிக்கலாம். இதில் நீங்கள் உங்களுக்கு வேணும்னா டேஸ்ட்டுக்கு வந்து தேங்காய் பாலோ பயன்படுத்தி நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா காய்கறிகளும் நீங்கள் இதிலே போட்டுக்கலாம், எக்ஸ்ட்ராவும் போட்டு சாப்பிடலாம். சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைகளுக்கு இருக்குது, பெரியவங்களுக்கு இருக்குது, இளைஞர்களுக்கு எல்லாமே இருக்குது. அப்புறம் மாப்பிள்ளை சம்பா கஞ்சி மாவும் அரிசி கஞ்சி மாவும் நம்ம இங்கே வரவங்களுக்கு இலவசமாக கொடுத்துட்ருக்கோம். இது இந்த மாதிரி இலவசமாக வேணும்னா இதில் உள்ள கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டுக்கே நாங்கள் அனுப்பிச்சி வச்சுருவோம். நீங்கள் இப்போ சாப்பிட்டு பயன்பட்டுட்டு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் கால் பண்ணி வாங்கிக்கலாம். அனைவரும் பயன்பெறுங்க. வாழ்க வளமுடன். ஓன் பேக் இது வந்து நாங்கள் திருவள்ளூரில் நம்ம ஓனாக தான் நம்ம 2 ஏக்கர் நிலம் வச்சுருக்கிறோம். அதில் வந்து வர்ற மரபணு மாற்றப்படாத மரபு ரீதியான காய்கறிகள், பழங்கள், அரிசி வகைகள் எல்லாமே பயன்படுத்துகிறோம். வேணும்னா கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு இது வந்து அன்பளிப்பாக வேணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா போதும். 9786232011 இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி இந்த வீடியோ பார்த்துருக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா போதும். இந்த மாதிரி உங்களுக்கு மலமிளக்கி பாட்டி உணவு உங்களுக்கு அன்பளிப்பாக கிடைக்கும். பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி டப்பா வாங்கி பயன்படுத்திக்கலாம். இதில் 2 வரும். இது வந்து மலமிளக்கி உணவு, இது வந்து பலப்படுத்தும் உணவு. இது 2யுமே நம்ம எடுத்தது உடம்பு சமநிலையாக இருக்கும். உங்களுக்கு உடம்புல இருக்கிற வாயு கழிவு, நீர் கழிவு, மலக்கழிவு எது இருந்தாலும் உங்களுக்கு க்ளீன் ஆயிரும். பொதுவாக வந்து இயற்கை மருத்துவத்தில் வந்து கழிவோட தேக்கம் தான் நோயின்னு சொல்லுவாங்க. கழிவு நீக்கமே ஆரோக்கியம். அந்த முறைப்படி தான் நம்ம பயன்படுத்துகிறோம். இதெல்லாம் முன்னோர்கள் பயன்படுத்தின வகைகள், கீரை வகைகள், பல வகைகள், இந்த மாதிரி தான் நம்ம பயன்படுத்தினோம். இப்போ அது மறந்துட்டோம். அதை நினைவுபடுத்துறதுக்காக தான் இந்த மாதிரி நாங்கள் விழிப்புணர்வு கொடுத்துட்ருக்கோம். இந்த ஃபீல்டில் வந்து இதை பண்ணுறதுக்கான உங்களோட நோக்கம் என்ன? ட்ரீம் என்ன? உங்கள் ட்ரீம் இது வந்து எல்லாருமே ஆரோக்கியமாக இருக்குது. எல்லாமே பண தேவைகளுக்கு தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். மாதமான 1ஆம் தேதிக்குள்ளே வருது. அது ஏதோ ஒரு பொருளை போய் நம்ம வாங்கி நமக்கு தேவையில்லாட்டி அந்த பொருளை வாங்கி சாப்பிட்றோம். தேவை உள்ளான பொருட்கள் என்னன்றது எல்லாரும் மறந்துட்டோம். இதில் டிவியில் விளம்பரம் வர்றதை நம்ம இது பண்ணிகிட்டு இருக்கோம். இது வந்து உங்களுக்கு முன்னோர்கள் பயன்படுத்தின, சித்தர்கள் பயன்படுத்தின மூலிகைகளை பயன்படுத்தி ஆரோக்கியமாக வாழணும், சந்தோஷமாக இருக்கணுன்ற நோக்கத்தினால மன விருப்பப்பட்டு தான் நான் இதை செய்கிறோம். இது லாப நோக்கத்திலோட பண்ணலை. பட் இருந்தாலும் எங்களை தொழில் ரீதியாக அணுகுறோம். பட் லாப நோக்கத்தில் அதிகமாக இது கிடைக்கிறது வாய்ப்பு இல்லை. இப்போ பாரம்பரிய முறைப்படி நம்ம செய்யும்போது மித்தவங்களும் நல்லா இருக்கலாம். அது மூலிமா நமக்கும் ஒரு சந்தோஷம் கிடைக்குது. அதுக்காக தான் நம்ம பண்ணுறோம். நன்றிங்க. நன்றி. ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா, உங்கள் பேர் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என் பேர் இளங்கவன். அம்மப்படி பக்கத்தில் மறைவுள்ள வில்லேஜில் இருக்கேன். விவசாயம் பார்த்துட்டு இருக்கேன். இயற்கை வேளாண்மை தான் இருக்கேன். காய்கறிகள் அது மாதிரி இயற்கை வேலையில் உரம் பூச்சி எதுவும் அடிக்காமல் உற்பத்தி பண்ணிட்டு இருக்கேன். அதே மாதிரி பாரம்பரியங்களில் கலெக்ட் பண்ணிட்டு காய்கறி இருக்கேன். அதில் விரிவாக்கம் செய்யறதுக்கு எல்லாரும் உதவி பண்ணுறோம். அதே மாதிரி மூலிகைகள்லாம் அன்றாட உணவுல என்னென்ன எடுத்துக்கணும், கீரை வகைகள், அது மாதிரி மூலிகைகள் மூலிகைகள் நிறைய சாகுபடி விற்பனை செஞ்சுட்டு இருக்கேன். கான்டாக்ட் நம்பர் என்னோட தேவைக்கு எதுவும் தேவைப்பட்டா என்னுடைய நம்பரை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். டி இளங்கோவன், மலைபுரம் உழவர் நர்சரி, மலைபுரம், பள்ளியூர் போஸ்ட், சாலை முறை. தொடர்பு எண் வந்து 9500338413. நன்றி. ஐயா வணக்கம். வணக்கம் சார். ஐயா உங்கள் பேரு? என்னோட பேர் சாம் ஜாய். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் வந்து அக்குபஞ்சர் மருத்துவராக இருக்கிறேன். சரி, சூப்பர். நானும் நாங்கள் வந்து இந்த ப்ராடக்டை மலேசியாவிலேருந்து நிறைய பேஷண்ட்ஸ்க்கு நான் கொடுக்குறேன். நல்ல ரிசல்ட் வர்றதுனால இதை நிறைய டாக்டருக்கு கொண்டு போய் சேர்க்கணுங்கிற வேலையில் இருக்கேன். ஓகே. என்ன ப்ராடக்ட் என்ன பண்ணுறீங்க?
என்ன ப்ராடக்ட் என்ன ப்ராடக்ட், அந்த ப்ராடக்ட் என்ன பண்ணுறது? சார் இந்த ப்ராடக்ட் வந்து கறி இஞ்சி சார். ஓ, இந்த ப்ராடக்ட் தாய்லாந்தில் விளையுது. மலேசியாவிலேருந்து ஓல்டன் அப்படிங்கிற கம்பெனி மார்க்கெட் பண்ணுறாங்க. ஒரு 9 கண்ட்ரியில் இருக்குது. ஒரே ப்ராடக்ட் 1 for all வேலை செய்யும். ஏன்னா மற்ற சப்ளிமெண்ட் மாதிரி இல்லாமல் இந்த சப்ளிமெண்ட்டு மைட்டோகாண்ட்ரியாவை சார்ஜ் பண்ணுது. மைட்டோகாண்ட்ரியா சார்ஜ் பண்ணுறதுனால நம்ம உடம்புல இருக்க மொத்த செல்லும் பெருசாக மாறி, அதனால தான் சக்கரை நோய் வந்து ரிவர்ஸ் ஆகுது, கேன்சர் இல்லாமல் போகுது. ஒரு 60 வயது நபர் 2 மாதம் எடுத்தாலே ஒரு 40 வயசு மாதிரி மாறுறாரு. ஏன்னா கூட வயசு 51. ஆமாம், இதெல்லாம் ஓடிட்டு இருக்குல்ல, இதான் போயிட்டு இருக்கு. இதனால நிறைய மருத்துவர்கள் கொடுக்குற வேலையை தெரியல உங்களுக்கு. ஏன்னா உண்மையில என்னோட 74 நான் 74 ஜனவரி. நல்ல ப்ராடக்ட் சார், ரொம்ப எக்ஸலண்டான ப்ராடக்ட். நிறைய டாக்டர்கள் இந்த ப்ராடக்டை எடுத்து பயன்படுத்தணும், மக்கள் எல்லாம் நன்மை அடையணும். என்னோட கணிப்புப்படி இன்னும் ஒரு 5 வருஷத்துல இந்த ப்ராடக்ட் இல்லாத ஒரு மருத்துவர் இந்தியாவில் இருக்க முடியாது. அந்த அளவுக்கு வேல்யூவான ப்ராடக்ட். தேங்க்யூ. கான்டாக்ட் நம்பர் இருந்தால் சொல்லுங்கள். என்னோட கான்டாக்ட் நம்பர் வந்து 9080187933. சென்னை ஊருங்க? சென்னை சார். சார், நான் வந்து திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு வரேன். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு. இது வந்து கடுக்காய், கண்டங்கத்திரிக்காய், கல்லார், கருவளம்பட்டை, மூலிகை பல்பொடி. இது வந்து திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டுலேருந்து வரேன். என்னுடைய பெயர் வந்து அமீர். இந்த பல்பொடிக்கு என்ன தன்மை இருக்கு, சித்த மருத்துவத்துக்கு என்ன தன்மை இருக்கு, இந்த பல்பொடியை இந்த தம்பிக்கு கொடுத்து இதை உங்களுக்கு நேரடியாக காமிக்கிறேன். எல்லாத்துக்கும் பல்பொடிக்கு என்ன தன்மை இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நான் சொல்கிறேன் பல்பொடிங்க அப்படின்னு சொல்கிறேன், நீங்கள் நம்பணும். இந்த பல்பொடிக்கு என்ன சக்தி இருக்குது, என்ன முறையில் செஞ்சுருக்காங்க, சித்த வைத்தியத்துக்கு என்ன சக்தி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுருக்காண்டி தம்பி உங்கள் பேர் என்ன? என் தமிழ் அமுதனுக்கு இந்த பல்பொடியை, மூலிகை பல்பொடியை கொடுக்குறேன். எத்தனாவது படிக்கிறீங்க? 7th படிக்கிறாரு. என் தமிழ் அமுதன், இளம் தமிழ் அமுதன் வந்து 7th படிக்கிறாரு. எத்தனை வருஷமா படிக்கிறீங்க? 7th எத்தனை வருஷமா படிக்கிறீங்க? பாத்தீங்களா, 7th வந்து 1 வருஷமா படிக்கிறாரு. பரவாயில்ல, கரெக்டாப்பா, கரெக்டா சொல்லிட்டாரு. இன்னொரு பையன் வந்து 7th 7 வருஷமா படிக்கிறாரு. ஒரு மருந்து வேற ஒன்றும் கிடையாது. தம்பிக்கு இந்த பல்பொடியை கொடுக்குறேன். பல்ல வளர்க்கு, தொட்டு வளர்க்கு, பழுத்தை இளம் தமிழ் அமுதனுக்கு பல்பொடியை கொடுத்துருக்கீங்க. பல்ல வளர்க்குங்க சார். இளம் தமிழ் அமுதனுக்கு இந்த பல்பொடி கொடுத்துருக்கேன். பல்லு வளைக்கிட்டு இருக்காரு. இந்த பல்பொடிக்கு இந்த கடுக்காய், கண்டங்கத்திரிக்காய், கல்நார், கருவளம்பட்டை சேர்ந்த மூலிகை பல்பொடிக்கு என்ன தன்மை இருக்கு, என்ன சக்தி இருக்கு. நம்ம பல்லு வலி வந்துருச்சு, குடுகுடுன்னு ஓடி போய் என்ன செய்யறோம், பல்ல டமக்குன்னு பிடிக்க விட்டுறோம். ஆடாத பல்ல ஆட்டி இப்போ கண்ணு வலி வந்துருச்சு, போய் கண்ணா பிடிக்கிறாம அறிவாளி சிந்திக்கணும். எப்பயும் வந்து பல்ல வந்து டபக்குன்னு வந்து பிடிக்கிறாதீங்க. ஆடாத பல்ல ஆட்டி போய்க்கிறதுக்கு அவசரப்பட்டோம். ஒரு சிலர்லாம் பாருங்க, குண்டூசி, பின்னூசி, ஒரு சிலர்லாம் பாருங்க, குண்டூசி, பின்னூசி, பிளேடு, கறிக்கொட்டை, சாம்பை, செங்கக்கட்டி, தெருப்புழுதி இவைகள்லாம் போட்டு இந்த காலத்துலயும் பல்ல வளர்க்கறது, பல்ல தீட்டுறது கிராமங்களில் பார்த்துருப்போம். இப்போ வந்து மூலிகை பல்பொடின்னு பல்வேறு விளம்பரங்கள் வருது. ஏதாவது ஒரு மூலிகை சேர்த்துதே ஒரு விளம்பரம் வருது. இப்போ முன்னாடி அப்படிலாம் கிடையாது. உங்கள் பேஸ்ட்டில் உப்பு இருக்கா, உங்கள் பேஸ்ட்டில் கறி இருக்கான்னு அப்படி வருது. இப்போ வந்து அதெல்லாம் சொன்னாதே அந்த பேஸ்ட்டே வந்து உங்களுக்கு வந்து மூவ்மெண்ட் ஆகுது. அந்த அளவுக்கு வந்து பேஸ்ட்லாம் வந்து நிறைய பேஸ்ட்டுகள் இருக்குது. அதெல்லாம் நான் வந்து குறை சொல்லலை. இந்த பல்பொடிக்கு என்ன சக்தி இருக்குது, இந்த தம்பிக்கு பாருங்கள் சக்தி இருக்குன்னு சொல்கிறீங்கள. தம்பி வந்து இளம் தமிழ் அமுதனுக்கு வந்து இல்லைங்க கல் ஆங்க அது துப்பாமல் இருக்கு கடிங்க. பல்லு வலிக்குதா, பல்லு கூசுதா, என்ன கொடுத்தீங்க? கல்லு கொடுத்தீங்க. பல்லு வேற செஞ்சா கடிக்கிறதுக்கு எப்படி இருக்கு, பட்டாணிக்கல மாதிரி இருக்கா? கடு முடிஞ்சு இன்னொரு கடி கடிங்க. கேட்க வைக்கிறாரு, காதல விடலையா? கடிங்க, ஓய் கடிங்க, ஓய் கடிங்க. வேற என்ன செஞ்சா? பல்லு எதுவும் கல்லு தானே அது இவனுங்க. பார்த்தீங்களா, யூடியூப்காரர் வந்து அவருக்கே வந்து சந்தேகம் ஆகி போச்சு, இது உண்மையிலே கல்லா அப்படின்னு. பட்டாணிக்கல் மாதிரி இருக்கா? பல்லு எதுவும் வலிச்சா, பல்லு கூச்சா, இந்த மாதிரி சித்த மருத்துவத்துக்கு சக்தி இருக்கு.
ஆனால் சித்த மருத்துவம் வந்து லேட்டு மருத்துவம்னு சொல்லுவாங்க. லேட்டு மருத்துவம் கிடையாது, உடனே வேலை செய்ய. நீங்கள் அடிக்கடி அதை பயன்படுத்தணும். மூலிகைகளுக்கு நீங்கள் மதிப்பு கொடுத்தா என்றைக்குமே மூலிகைகள் வந்து உங்களை கைவிடாது. இப்போ வீட்டில் வச்சுக்கோங்க, இப்போ ஆடு இருக்குது, மாடு இருக்குது, கோழி இருக்குது, குருவி இருக்குது, கொக்கு இருக்குது. எல்லாமே வந்து என்ன சாப்பிடுது? இளநிலை சாப்பிட்டு ஆடு மாடு கோழிலாம் வந்து நல்லா திடகாத்திரமாக வாழுது. நம்ம தான் என்ன செய்கிறோம்? கெமிக்கல் சாப்பிட்டு போய் பெட்ரோல் படுத்துக்கிறோம். மூலிகைகள் சாப்பிடுங்க. அதான் சொல்கிறேன், முருங்கையை தின்றவன், முருங்கை கீரை இருக்கு பார்த்தீங்களா, முருங்கையை தின்றவன் வெறுங்கையோடு நடப்பான் அப்படிங்கிறான். வெறுங்கைனா குச்சி தேவையில்லை. அந்த மாதிரி மூலிகைகளுக்கு சக்தி இருக்கு. மூலிகைகளுக்கு நீங்கள் இன்றைக்கு ஆதரவு கொடுங்க. என்னுடைய தொலைபேசி எண் 97 88 97 46 29. என்னுடைய ஊர் வந்து வத்தலக்குண்டுங்க, திண்டுக்கல் மாவட்டம்.